அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே நட்பின் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் நண்பர்கள் இல்லாத எந்த மனிதனும் இருக்கவே முடியாது. சில நண்பர்கள் நம்முடைய பள்ளிக்கூட பருவத்திலேயே நம்மை விட்டு சென்று விடுவார்கள். சில பேர் நம்முடைய கல்லூரி பருவம் வரைக்கும் நம்மோடு இருப்பார்கள். சில பேர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார்கள். இந்த நண்பர்கள் என்பவர்கள் எப்படி இருக்கணும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தோல்விக்கு நண்பர்கள் முக்கிய காரணங்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். நல்ல நண்பர்கள் நம்மளை உயரத்தில் பறக்க விடுவார்கள். நம்ம முன்னேறுவதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கெட்ட நண்பர்கள் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்மளை இழுத்து கொண்டு வந்து பள்ளத்தில் விடுவார்கள். நல்ல நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் அவங்களுடைய தோழர்கள்ட்ட எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் குறிப்பிட்ட காலம் நண்பர்களாக இருக்கிறாங்களே தவிர, ஒரு சண்டை என்று வந்துவிட்டால், பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஒருவர்கிட்ட சொல்லி நீ அவரை பற்றி பேசு, நீ அவரை பற்றி எழுது என்றெல்லாம் அப்படியெல்லாம் நட்புக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இவர் உண்மையில் நண்பரா எதிரியா இருந்தாரா என்று நினைக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் நட்பு என்ற வட்டத்தில் இருப்பவர்கள் எதிரிகளாக துரோகிகளாக மாறி போறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு சந்தையில் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறாரு. நட்புங்கிற எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த நண்பர்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும், தோல்வி அடையவும் முடியும். அதே மாதிரி நண்பர்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களையும் நம்ம கற்றுக்க முடியும், கெட்ட நண்பர்கள்ட்ட இருந்து கெட்ட விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒருத்தர் ஒரு மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்குறாரு. பார்த்து பார்த்து வாங்குறாள் இருக்கிறாங்க. இந்த 100 ரூபாய்க்கு மீன் வாங்குவோம், 200 ரூபாய்க்கு மீன் வாங்குவோம், இப்படின்னு எங்கே கம்மியாக இருக்குது, ஒவ்வொரு பொருளும் எங்கே கம்மியாக இருக்குது என்று பார்த்து பார்த்து வாங்கும்போது இவர் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறாரு என்று நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த மாதிரி சில நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து இவரோட பழகிற இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியும். நண்பர்கள் என்பவர்கள் கண்ணாடி மாதிரி, அவங்கள பார்த்தா நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு நண்பர்கள்ட்ட உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்களோ நம்ம ரொம்ப நாள் அவங்க கூட இருக்கிறனால நம்ம கிட்டையும் தொற்றிக்கொள்ளும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வல் ஜலீஸி ஸவ்வி. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் என்ன உதாரணம்? நல்ல நண்பனுக்கு உதாரணம் மஸலி சாஹிபில் மிஸ்க். ஒருத்தர் கஸ்தூரி வியாபாரம் பண்றாரு. அவரோட போய் ஒருத்தன் பழக்கம் வைத்து கொண்டால் அவர்கிட்ட நறுமணம் அவருக்கு இலகுவா ஈஸியாகவே செய்யும், ஓசியாகவே கிடைக்கும். இல்லைன்னா விலைக்கு அதை வாங்கி கொள்ளலாம். ஒரு நல்ல நண்பரோடு சேரும்போது அவர்கிட்ட நறுமணத்தை நம்ம விலைக்கு வாங்கலாம். அல்லது அவர்கிட்ட சும்மா கூட இருக்கிறனாலேயே அவர்கிட்ட நமக்கு என்ன செய்ய அந்த நறுமணம் ஒட்டி கொள்ளும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம்னு கேட்டால், ஒருத்தன் இரும்பு வியாபாரம் பண்ணுறாள், இரும்பு கடை வச்சிருக்கிறான்ல, குள்ளனுடைய உலை மாதிரி. ஒருத்தன் என்ன செய்யறான், அது தீ மூட்டுறான், அதுக்கு இரும்பை காய வைக்கிறான். அவன் பக்கத்தில் போய் உட்காடுறான், ஊதுறான், அங்கே உள்ள தூசி பறக்கும். அப்போ அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறனால, அவங்க கூட பழக்க வழக்கம் வச்சிருக்கிறனால அவன்கிட்ட உள்ள அந்த வாடை, அவனுடைய கடையில் உள்ள வாடை நம்ம மேலே வீசுமா இல்லையா? இது கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அதனால் இரும்பு கடையில் உட்காரக்கூடாது அர்த்தம் இல்லை. அங்கே போய் உட்கார்ந்தால் எப்படி அங்கே உள்ள தூசி, அங்கே உள்ள புகை நம் மீது ஒட்டி கொள்ளுமோ, இந்த மாதிரி கெட்ட நண்பர்களோடு சேர்வீர்களே ஆனால் அவங்ககிட்ட உள்ள கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட ஒட்டி கொள்ளும். நல்ல நண்பர்களோடு சேர்வீர்களே ஆனால் அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும்னு நம்ம தமிழில் கூட என்ன செய்வாங்க, பழமொழியாக சொல்வார்கள். சாக்கடையில் விழுந்த பூ நார ஆரம்பிச்சிடும்.
பூ வந்து என்ன செய்ய, பூ வந்து நாரில் ஒட்டிட்டு இருக்கிறதுனால பூ பிஞ்சு போன பிறகு நார் மணக்கும். அதே பூ சாக்கடையில் விழுந்தா என்ன ஆகும்? நல்ல நறுமணமாக இருக்குமா? சாக்கடையில் விழுந்தா அது அப்படித்தான் இருக்கும் என்று பழமொழி சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட நண்பர்களோட போய் சேருவோமையானால் அவங்ககிட்ட உள்ள கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிடும். கடைசியில் நம்முடைய மறுமை வாழ்க்கையவே அது நாசமாக்கி விடும். அதனால யாரோட நட்பு பாராட்டுவது என்று என்ன செய்யணும்? நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நண்பர்னா யார், எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ளணும். பெருமான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையில பாவி இதை சொல்லியே புலம்புவான். யக்கூலு யா வைலத்தா லைத்தனில மத்தகது ஃபுலானன் ஹலீலா, இந்த மனிதனை நான் நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்காமல் இருக்க வேண்டுமே என்று மறுமையில என்ன செய்வான்? பாவி புலம்புவானா. இவனை போய், இந்த வீணா போனவனை போய் ஃப்ரெண்டுன்னு பிடிச்சி நண்பன் நினைச்சு என்னை இப்படி நாசமாக்கி நரகத்தில் கொண்டு வந்து விழ வச்சுட்டானே என்று மறுமையில பாவி புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅக்பல பாலுஹும் அலா பாலியத்த சாலூன், அவர்கள் ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட விசாரித்துக் கொள்வார்கள். நரகவாசிகளும் அவங்க இன்னொரு நரகவாசிகிட்ட விசாரித்துக் கொள்வார்கள். அப்போ ஒருத்தர் சொல்வார், கால காயிலும் இன்னும் இன்னி காணலி கரையும், எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். எக்கூடுவா இன்ன கிளம்பினல் முசத்திக்கீன் இதா மித்ராவ குன்னா துராபவோ இலாமன் இன்னால மதீனும், நீ வந்து இதெல்லாம் உண்மை நினைக்கிறியா? நம்ம மக்கி மண்ணோட மண்ணை போன பிறகு எலும்பாக ஆன பிறகு அதுக்கப்புறம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்போம்னு எல்லாரும் சொல்றாங்களே, இதை நீ உண்மைப்படுத்துறவனா இருக்கிறியா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தன், அப்படிலாம் நமக்கு திரும்ப எழுப்பப்படவும் மாட்டோம், கூலி கொடுக்கப்படவும் மாட்டோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் நான் வந்து அதிலேருந்து காப்பாற்றப்பட்டு வந்துட்டேன் இப்படிமா. அப்போ அல்லாஹ் கேட்பானா, கல்லன் முத்தலிவும், அந்த ஆளை நீ பார்க்க நினைக்கிறியா? போய் பாருமா. அல்லாஹ் பார்த்தா ஃபத்தலஃபி சவாயில் ஜஹீம், அவர் எட்டி பார்த்தா நரகத்தில் மத்தியில் நடுத்தரத்தவர் செய்வாரு இருப்பாரு. கால தல்லாஹி இன்குண்ட இல்லை துருதீன், என்னே கொண்டு போய் இந்த நரக படுகொலையில் தள்ள பார்த்தியப்பா, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் இப்படின்னு செய்வாரு. லவுலா நியாமத்து ரப்பியில குந்துமினல் முகலரீன், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நானும் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் இப்படின்னு அவர் வந்து மறுமையில சொல்லுவார். நல்லா செய்யணும், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட நண்பர்களோடு நம்ம சகவாசம் வைத்துக் கொண்டோமையானால் நாளை நம்ம போகக்கூடிய இடம் எதுவாக தான் இருக்கும்? நரகமாக தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்தாங்க, எல்லா விஷயத்துக்கும் அவங்க முன்மாதிரி. அந்த மாதிரி ஒரு நண்பண்டா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க முன்மாதிரியாக வாழ்ந்து விட்டு சென்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பழகும் பொழுது அவங்களை எப்படி சொன்னாங்க? முஸ்லீம் அல்லாதவர்களும் பாராட்டக்கூடிய விஷயமே இதுதான். துண்டர்னு அவங்கள சொல்லலை, அடிமை நினைக்கிற சில பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க தனக்கு கிடைத்த சகோதரர்களை எல்லாம் நண்பர்களை எல்லாம் அடிமைகள் என்று அப்படி நினைக்கிறார்கள். அடிமைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நினைக்கல, என்னுடைய சீடர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடலை. எல்லாரையும் முஸ்லீமாக ஏற்றுக்கொண்டு அவங்களோட பழகிய எல்லாரையும் அவங்களோட சாஹிபு அஸ்ஹாபினுடைய தோழர்கள் என்று தான் என்ன செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய தோழர் என்று தான் அந்த மக்களை மதித்தார்கள். நண்பன் நம்மளை மதிக்கிறவனாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள்கிட்ட எப்படி பழகினாங்க, எப்படி நண்பராக இருந்தாங்க? நான் ஒரு சாதாரண மனுஷன் மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் கூட சொல்லுவார், குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று நபியை அவங்கள்ட்ட சொல்லு இப்படின்னு. நான் வந்து எனக்கு அல்லாட்ட இறைச்சி வரலாம், எனக்கு உங்களை விட மார்க்க கல்வியில் நான் விற்பனராக இருக்கலாம், உங்களை விட நான் விவரமானவனாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தர் நடுங்கி கொண்டே வந்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, என்னப்பா என்ன எப்படி பார்க்குற, ஒரு அதிபரை பார்க்குறியா, ஒரு ஆன்மீக தலைவர் அப்படி பயப்படுறியா? பயப்படாத. இதே மக்காவில் வந்து என்னுடைய தாயார் வந்து உப்பு கொண்டத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உப்பு கொண்டத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு தாயினுடைய, ஏழை தாயினுடைய மகன் தான் நான், பெரிய கோடீஸ்வரன் இல்லை, வானத்திலிருந்து குதிக்கலை, ஒரு சாதாரண மயிரி, பயப்படாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே யாரும் சர்வ சாதாரணமாக அணுகலாம், சர்வ சாதாரணமாக என்கிட்ட பழகலாம், பயப்பட தேவையில்லை, நெளிய தேவையில்லை, குனிய தேவையில்லை, காலில் விழ தேவையில்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரம்பு மீறி என்னை புகழ தேவையில்லை, எதுவுமே செய்யாவிட்டாலும் நான் உங்களுடைய நண்பனாக இருப்பேன் என்று அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சாங்க. தன்னை சாதாரண மனிதன் புகழக்கூட அனுமதிக்கலை, என்னை தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, வரவு மீறி புகழக்கூடாது என்று அதை கூட கண்டித்த ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் மாமனிதராக இருந்தாங்க. இப்போ நண்பர்னா இப்படி இருக்கணும், சாதாரணமாக நம்மகிட்ட பழகக்கூடியவனாக இருக்கணுமே தவிர நான் பணக்காரன் ஏழை, நான் படித்தவன் படிக்காதவன், நான் வந்து வெள்ளையாக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறான், நான் பேர் புகழோடு இருக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் இப்படின்னு சக நண்பனை சக சகோதரனை மட்டமாக நினைக்காதவனாக என்ன செய்யணும், ஒரு நண்பன் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நண்பர்கள் மேலே அன்பு செலுத்தினாங்க, அவங்க மேலே அக்கறை காட்டினாங்க.
யாரை அவங்க வெறுக்கலை, யாரை அவங்க விரட்டலை, அல்லாம உங்களுக்கு சொன்னதா தான். ஃபம்மல் எத்தீமை பலா தக்கஹர், நபியை ஒருத்தன் அடிமையாக இருப்பான், அவனை கடிஞ்சு பேசாத. வம்ம சாயில பலா தனகர், ஒரு ஆள் கேட்டு வருவாங்க, கேட்கிறாள்னு விரட்டாத. எல்லாத்தையும் எப்படி இருக்கணும், கண்ணியமாக பழகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவுரை அடிப்படையில் தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. மென்மையான போக்கத்தான் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டார்கள். கடுகடுன்னு இருக்கலை, அவங்க யாரையும் கடிந்து பேசக்கூடியவராக இருக்கலை, கத்தி பேசக்கூடியவங்களா இருக்கலை. அருவறுப்பான நடவடிக்கைகளோ அருவறுப்பான பேச்சு அவங்ககிட்ட இல்லை. இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன உடனே உடனடியாக எப்படி அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் அவங்க சொல்றது அப்படி 100% உண்மைன்னு அப்படி விளங்கி ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஏற்றுக்கிட்டாங்களா? பார்க்குறாங்க, ரொம்ப பண்பாளராக இருக்கிறாங்க. போய் நளினமான முறையில் மக்கள்கிட்ட பேசக்கூடியவங்களா இருக்கிறார்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறார்கள். இது மக்களை ஈர்த்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபர்ரு மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய அருளால் நபியே இந்த மக்கள்கிட்ட நீ நளினமாக நடக்கிறாய். கடுகடுப்பானவராக இருந்திருந்தா, கடின குணமுடையவராக இருந்திருந்தா உன்னை விட்டு மக்கள் இப்போ விருண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட ரொம்ப நளினமாக பழகினாங்க. நண்பர்னு சொன்னால் அவங்கள்ட்ட கடுகடுன்னு இருக்கலை, சிறு சிறு இருக்கலை. இப்படி அல்லாஹ் அவங்களை பற்றி என்ன செய்யணும், இது அல்லாஹ்வுடைய அற்புடை என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள் தப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். தப்பு செய்யற ஒருத்தர் தப்பு பண்ணுறாட்டா, நீ தப்பு பண்ணிக்கிட்டே ஏறி நான் என்ன செய்வேன், உனக்கு பக்கபலமாக இருப்பேன், பின்னாடி இருப்பேன், இப்படின்னு இருக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்புன்னு தெரிஞ்சாலும் செய்வாங்க, உடனே அதை கண்டிக்குவார்கள். அதே நேரத்தில் ஒருத்தர் நல்ல செயல் இருக்கிறது, இவனை போய் பாராட்டிடுவானா, பாராட்டின பெரிய ஆளாயிருவான், பாராட்டின பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுவான் அப்படின்ட்டு கண்ணு காணாமல் அப்படி இருக்க மாட்டார்கள். நல்ல விஷயத்தை பார்த்தால் பாராட்டுவார்கள், நண்பர்கள்ட்ட கெட்ட விஷயங்களை பார்த்தால் அதை கண்டிப்பார்கள். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம், பல கட்டங்களில் பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபித்துள்ளர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஒரு ஆடு ஒன்று, ஒரு பொருள் ஒன்று கிடைக்குது, கீழே என்ன செய்யுது, ஒரு பொருள் கிடைக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன், காணாமல் ஒரு ஆள் தொலைச்சிடாரு, அவர் ஆளை காணாம், இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கிறாங்க, மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொல்கிறாங்க, நீ இதை பற்றி அறிவு பண்ணு, ஒரு வருஷத்துக்கு. இப்போ இந்த காலமாக இருந்தால் நம்ம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒப்படைச்சிடனாத, நம்ம வச்சுக்கிட்டு கூட நம்ம திட்டுப்படி ஆயிடுவோம். அதனால் இப்போ என்ன செய்ய முடியும், இப்போ அதிகாரங்கள் அதுக்குண்டு காவல் நிலையங்கள்லாம் இருக்கிறனால முறையாக கொண்டு போய் என்ன செய்யணும், அதை ஒப்படைச்சிடணும். அப்போ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இந்த கட்டுப்பாடு எந்த சட்டமும் இல்லாத நேரத்தில் ஒரு பொருளை கண்டெடுத்தாலும், ஒரு செயின் கிடக்குதா, மோதிரம் கிடக்குதா, எடுத்து வச்சுக்க, அதை பற்றி அறிவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு பிறகு யாரும் வரலையா, அப்போ நீ அதை பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. திரும்ப அவர் கேட்குறாரு, அதோட விடலை, கேள்வின்னா ஒரு கேள்வியோட விடலை, திரும்ப கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆடு வந்துச்சுன்னா, அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஆடு வந்தால் ஓனாய் தின்றும், பாலைவனம் தானே. அப்போ ஓனாய் நெஞ்சிடாது திண்டு போயிடும், இல்லாட்டி வந்தவன் அவன் செய்வான், அவன்கிட்ட வாங்கிக்கிடுவான், யாரும் வரலையே நீ எடுத்துக்க, இப்படின்னு நல்லா அப்படி துணை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவர் கேட்குறாரு, இப்போ ஒட்டகம், திரும்ப கேட்குறாரு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தை எப்போ வச்சுக்கிற, அதுக்கு தான் கோபப்படுறாங்க. ஒட்டகத்தனையும் வச்சுக்கிறேன்னு, அதனுடைய உணவு, அதனுடைய தண்ணீர் எல்லாம் அது கூட இருக்குங்க, போய் எங்கேயோ போய் அதை செய்ய மேய்ச்சிக்கணும், நீ அதை பிடிச்சி வச்சுக்கிற, நீ அதை காவல் காக்கணுமா, தீனி போடணுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. மக்கள் மார்க்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்றதை எல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நிகழ்ச்சிகளில் பதில் சொல்கிறாங்கன்னு தவிர ஒரு மார்க்க சந்தேகம் கேட்டான்னு செய்கிறாங்க, அவங்கள விரட்டுறது, கடிக்கிறது, அவங்கள இயக்கத்தை கேள்வி கேட்கறது, இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அல்லது ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது. அப்போ நம்ம மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், மார்க்கத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். இதை இந்த மக்களை என்ன செய்யணும், மதித்து அவங்களுக்கு மார்க்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கிற பார்க்குறோம். பார்க்கும்போது பேசுறது, பார்க்கும்போது சிரிக்கிறது, இது இல்லை நட்பு. நட்புண்டா எப்படி இருக்கணும், ஒருத்தன் கேள்வி கேட்குற நேரத்தில் அவனுக்கு சளைக்காமல் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடந்து கொண்டு என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷாவிருக்கும் ஃபில் அம்ர், நபியை நிர்வாக விஷயங்களில் அவங்ககிட்ட நீ ஆலோசனை பண்ணு, ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீ ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வை, அல்லாஹ் மேலே பாரத்தை போடு, அதனால் வர பிரச்சனையை பார்க்க தேவையில்லை என்று அல்லாஹ் என்ன செய்யறான், எதுவாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணு, எதுவாக இருந்தாலும் மஷூரா பண்ணு. இப்படின்னு யாருக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான். அவங்க யார்ட்டும் கேட்க தேவையில்லை, அல்லாஹ்ட்ட உங்களுக்கு இறை செய்தி வருது, அல்லாஹ்ட்ட வாங்கி ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடலாம், அல்லாஹ்ட்ட கேட்டு போயிடலாம், ஜிப்ரீல்கிட்ட கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்ன செய்யறான், மக்கள்கிட்ட கேள், நிர்வாக விஷயத்தில் மார்க்க விஷயத்தை தான் உனக்கு நான் செய்வேன், இங்கேருந்து வழிகாட்டுவேன், ஜிப்ரீல் அனுப்புவேன். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீ அவங்கள்ட்ட நிர்வாகம் பண்ணு, உன்னோட வாழக்கூடிய மக்கள்கிட்ட நிர்வாகம் பண்ணு, நண்பர்கள்ட்ட நிர்வாகம் பண்ணு, இப்படிங்கிறான்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்கள்லையுமே தோழர்கள்ட்ட நிர்வாகம் பண்ணுவாங்க, தோழர்கள்ட்ட மசூரா பண்ணுவாங்க. தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் கூட என் மனைவியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க என்று நபி தோழர்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ எப்படி மக்களை மதிக்கக்கூடிய ஒரு நண்பராக இருந்தாங்க. நண்பர்னா என்ன செய்யணும், எவன்ட்டு நான் கேட்க மாட்டேன், எல்லாம் நான் தான் தனி காட்டுராஜான்னு அப்படி இருக்கக்கூடாது. சக நண்பர்கள்ட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை பெறணும். ஒருத்தன் சொல்றதை செய்யணும், காது கொடுத்து கேட்கணும், என்ன சொல்லு, நீ வந்து என்னோட விவரம் இல்லாதவனா இருக்கலாம், ஓங்கிட்ட இருந்து கூட எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். நபிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு ஹுதுஹுது என்ற ஒரு பறவை சொன்னதை கேட்டு சபா நாட்டு இளவரசி மீது படையெடுத்து சுலைமான் நபி போகலையா? அப்போ ஒரு எறும்பு பேசியதை பார்த்து சுலைமான் நபி பாடம் பிடிக்கலையா? அப்போ பறவை கூட மனுஷனுக்கு செய்யும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். ஒரு காகம் கூட மனிதனுக்கு எப்படி மனிதன் அடக்கம் பண்றது அது சொல்லி கொடுத்ததா இல்லையா? அப்போ யாரிடத்துல இருந்தும் நல்ல கருத்துக்கள் வரலாம். அதனால இவன் வந்து ஏழையா இருக்கிறான், இவன் சாதாரணமான ஆள், இவன் விவரம் பத்தாது என்று யாருடைய கருத்தையும் கேட்காம இருக்கக்கூடாது. ஒரு நண்பன் என்ன செய்யணும், சக நண்பனுடைய கருத்தை மதித்து அவன்கிட்ட ஆலோசனை பெறணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட உகது போருக்கு போறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கேட்கறாங்க, நம்ம வந்து இங்க இருந்து கொண்டு ஃபில் மக்காமி ஒரு ஹுரூஜ், ஊர்ல இருந்து கொண்டு நம்ம எதிரிகளை தாக்குறதா அல்லது அங்க போய் ஊருக்கு வெளியே போய் நம்ம அவங்களோட சண்டையிடுறதா அப்படின்னு கேட்கும்போது எல்லா மக்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம வெளியே போயிடுவோம், இந்த ஊரை விட்டு என்ன செய்வோம், மதினா விட்டு வெளியே போய் சண்டையிடுவோம் அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு வசத்தை மாட்டிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ சில பேர் சொல்றாங்க, இல்லை வேணாம், நம்ம ஊரில் உட்காந்து முடிவெடுத்துட்டாங்க. ஆலோசனை பண்ணி முடிவெடுத்த பிறகு சில பேர் சொல்றாங்க, நம்ம போக வேணாம், நம்ம இங்கே உட்காந்து என்ன செய்வோம், உங்க மேலே தாக்கு நடத்துவோம் அப்படின்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, லா என்பகையில் நபியின் எல்பசுல் லாமத்தகு ஹத்தா யஹ்குமுல்லா, ஒரு நபி போருக்கான கவசத்தை அணிந்து விட்டால் அல்லாஹ் மறுபடி தீர்ப்பளிக்கிற வரைக்கும் அந்த கவசத்தை கலட்டுவதற்கு அனுமதி கிடையாது, எந்த நபிக்கு அனுமதி கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் முடிவெடுத்த பிறகு அதில் போட்டு குழம்பக்கூடாது, முடிவெடுத்த பிறகு அதில் மாற்று கருத்து செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்கன்னு அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை செய்ததை பார்க்கணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நண்பர்கள்ட்ட உள்ள பல நல்ல விஷயங்களை பாராட்டுறாங்க. அவங்க பாராட்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஒருத்தரை நம்ம பாராட்டினால அவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்வார், இன்னும் கொஞ்சம் சமூகத்துக்கு துண்டு செய்வார், இன்னும் கொஞ்சம் குடும்பத்துக்காக பாடுபடுவார். பாராட்டக்கூடிய பண்பாடு இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது. மகன் நல்ல மார்க் ஒரு 70 மார்க் 30 மார்க் எடுத்துட்டு வருவான், 90 வாங்கலையில நீ இப்போ மனுஷனா, நீ அறிவாளியா அப்படி விரட்டி விடுவார். 60 மார்க் எடுத்து பாஸ் மார்க் எடுத்துனான்ல, நல்ல நிலைமையில வந்து இந்த வேலையை பார்த்து கொஞ்சமாக சம்பாதிக்கிறான்ல என்று பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்ன செய்யற ஒரு நண்பருங்கிற முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களை பல நேரங்களில் பாராட்டிருக்கிறார்கள். அஷரி என்ற ஒரு கோத்திரத்தார், அபு மூசல் அஷரி நம்ம சொல்றோம்ல, அவர் இருந்த அந்த அபு மூசல் அஷரி என்ற அந்த நபி தோழருடைய கோத்திரத்தார், அவங்கள பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கிறது. இது அபு மூசல் அஷரி அவங்கள சொல்றாங்க, இன்னல் அஷரீன இது அருமலு ஃபில் கஸ்வி அவ் கல்ல தாமு ஏலிஹிம் பில் மதீனா. அந்த மக்கள் வந்து போருக்கு வர்றாங்க, கொண்டு வந்த உணவு காலியாக போச்சு, அல்லது ஊரில் இருக்கும் பொழுது அவங்களுடைய உணவு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டா எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய உணவையும் கொண்டு வர சொல்லுவாங்க, ஒரு துணியில் அதை கொட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்து எல்லாருக்கும் அதுலேருந்து என்ன செய்வாங்க, அள்ளி அள்ளி சமமாக பங்கிட்டு கொடுப்பார்கள். இந்த மக்கள் வந்து ஃபஹும் மின்னி வானம் மின்ஹும், அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன், இப்படித்தான் இருக்கணும், என்னை ஃபாலோ பண்றாங்களே இப்படித்தான் இருக்கணும், அந்த மக்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள நான் ஒரு ஆள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பாராட்டினாங்களா இல்லையா? அப்போ நண்பன், உண்மையான நண்பன் என்னன்னு சொன்னால் நம்மளை வந்து ஊக்குவிக்கணும், நம்மளை ஆர்வப்படுத்தணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மகிட்ட ஒன்றுமே நம்ம விவரம் இல்லாதவங்களா இருப்போம், எல்லா விஷயத்திலும் நம்ம ஒன்றும் தெரியாத ஆளாக இருப்போமா? அப்போ நம்மகிட்ட என்ன நல்ல பண்புகள் இருக்கிறது என்று பார்த்து நம்மளை பாராட்டி நம்மளை முன்னேற்றத்துக்கான வழியை பார்க்கணும். அவங்க தான் உண்மையான நண்பர், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வகையில் சிறந்து விளங்குறத பார்க்குறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை பார்க்குறாங்க, அபு மசூத் என்ற அந்த நபித்தோழர், அவர் பின்னாடி இருந்து பார்த்துட்டு வர்றாங்க, அவர் தன்னுடைய அடிமையை சாட்டை வச்சு அடிச்சுட்டு வர்றார். ரசூலுல்லாஹி பார்க்குறாங்க, ஏலம் அபா மசூத், அபு மசூதை எச்சரிக்கை, அபு மசூதை கவனமாக இருந்துக்க இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கோபமாக இருந்ததுனால ரசூலுல்லாஹி சத்தம் அவர் கேட்கல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொல்றாங்க, அபு மசூதை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அபு மசூதே இன்னல்லாக அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு ஒரு சக்தி இருக்கு நினைக்கிறீங்களே, உன் மேல இதை விட அல்ல ஆற்றல் பெற்றவன். நீ நினைக்கிறிய நம்ம வந்து அடிமைண்டா என்ன வேணா இப்படி எல்லாம் அடிக்கலாம் நினைக்கிறியா? நீ அல்லாஹ் ஓன் தவறுக்கு உன்னை அடிக்க ஆரம்பித்தால், ஓன் தவறுக்கு உன்னை தண்டிக்க ஆரம்பித்தால் வயிற்று உண்டாக்க தாங்க முடியுமா?
ஒரு காய்ச்சலை உண்டாக்குன்னு தாங்க முடியுமா? ஒரு சுகரை உண்டாக்குன்னு தாங்க முடியுமா? அப்போ நீ வந்து நம்மகிட்ட ஆற்றல் இருக்கிறது, நம்மகிட்ட வந்து வலிமை இருக்குதுன்னு உனக்கு கீழே உள்ளவனோட சண்டை போடுற. ஒரு சண்டை போடுறான்னு சரி, ஈக்குவலான ஆளோட தான் சண்டை போடணும். அப்போ அடிமையை போட்டு அடிக்கிறது, புண்டாட்டி அடிக்கிறது, பிள்ளை அடிக்கிறது, என்ன பண்ணிச்சுட்டு இருக்கிறேன்? இதெல்லாம் அல்ல உன்னை கூட ஆற்றல் மிக்கவன். தப்பு செஞ்சா அடிதான் தீர்வு கிடையாது. சொல்லி திருத்தலாம், அட்வைஸ் பண்ணலாம். சில நேரங்கள் அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் நியாயமான முறையில் அவருடைய தவறுக்கேற்றவாறு அடிக்கலாம். நம்ம கையில் ஆயுதம் இருக்கு, நம்ம கையில் அதிகாரம் இருக்குன்னு போட்டு ஒருத்தனை வந்து சகட்டு மணிக்கு தாக்குனா, அப்போ அல்லாஹ் உன்னை கூட ஆற்றல் மிக்கவன், அவன் வந்து என்ன செய்யறான், உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. அவர் உடனே தன்னுடைய அடிமையை விடுதலை பண்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, இது அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காக வேண்டியும் இவரை நான் விடுதலை பண்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ மட்டும் விடுதலை பண்ணிருக்கலன்னு சொன்னா உன்னை நரக நெருப்பு தீண்டி இருக்கும், நீ நரகத்துக்கு போயிருப்ப என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அடிமைகள் விஷயத்துல எல்லை மீறி நடந்து கொண்ட ஒரு நபி தோழரை, தன்னுடைய நண்பரை கண்டிச்சாங்களா இல்லையா? நண்பன்னா நம்மளை புகழ்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சில பேர் நினைக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்து நம்மளை ஆகா ஒன்று புகழன்னு, அவன் தான் நன்மை. நம்ம செய்யற தவறை சுட்டி காட்டினவனுக்கு நன்மை இல்லை. அப்படி இருக்கிறவன் வந்து அவன் வந்து புகழ்ந்து நம்மளை நாசமாக்குறான்னு அர்த்தம். எவன் நம்முடைய தவறை சுட்டி காட்டுறான்னு அவன் தான் நல்ல நண்பனை தவிர, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆளை ஒருத்தன் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்டா, ஏதோ ஆதாயத்துக்கு இருக்கிறான், ஏதோ ஒரு தேவைக்கு இருக்கிறான்னு அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் தவிர அவன் சிறந்த நண்பன் கிடையாது. அப்போ குடும்பத்தில் நம்ம நண்பர்கள் இத்தனை பேர் என்ன செய்யறாங்க, குடும்ப வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கிறாங்க, மனைவி மக்கள்கிட்ட சரியில்லாமல் இருக்கிறாங்க, குடும்பத்துக்காக உழைக்காமல் இருக்கிறாங்க, பெற்றோரை கவனிக்காதவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யணும், நண்பனாக இருக்கிறான், கூட இருக்கிறான், நண்பனாக இருக்கிறான், தண்ணி அடிக்கிறான், சீரட்டு குடிக்கிறான், அல்ல சினிமாவை கதின்னு கிடக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும், அவனுக்கு எச்சரிக்கை பண்ணணும். இதுதான் ஒரு நல்ல நண்பருக்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன செய்யறோம், இந்த தகவலை, இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நண்பர்கள்ட்ட வந்து கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வான், டீக்கடையில் உட்காந்துக்கிட்டு அவன் காசு திருட்டு இவன் உட்காந்துருப்பான், இவன் காசு திருட்டு இவன் உட்காந்துருப்பான். அப்போ இப்படி வந்து ஒரு கஞ்சத்தனமான செய்ய, ஒரு கடையில் போனால் யார் பில்லு தர்றது என்று அதுல எல்லாம் உட்காந்து கஞ்சத்தனமாக, நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குதா, தாராளமாக செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வகையில் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட வர்றாங்க. வரும்போது ஹுனைன் போருக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது அவங்க அந்த போர் செல்வங்களை கொண்டு வருவாங்கல்ல, அதை கேட்டு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை போய் நிற்கிறாங்க. நெருக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையே வந்து அங்கே உள்ள ஒரு கருவேல மரத்துடைய முள்ளில் போய் விழுந்து அதை ரசூலுல்லாஹினுடைய ஆடை விடுங்கப்பான்னு என்ன செய்யறாங்க, அவங்ககிட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவும் இல்லை. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க நிலைமை என்னவோ, அவங்க பாவம் தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, எதிரில் உள்ள ஆளுடைய அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தலைவராக இருக்கிறாங்க, ஒரு நண்பராக இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யணும், பழகக்கூடிய, நம்மோடு பழகக்கூடிய, வாழக்கூடிய நண்பருடைய நிலைமையை கருத்தில் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, இந்த கருவேல மரத்துடைய முட்கள் அளவுக்கு என்னிடத்துல செல்வம் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட தான் கொடுப்பேன். சும்மலா தஜிதூனி பகையில் உங்களா கதுபன் வலா ஜப்பானன், என்னை அதுக்கப்புறம் நீங்க பொய்யனை பார்க்க மாட்டீங்க, நான் சொல்ற மாதிரி தான் நடப்பேன். இந்த கருவேல மரத்துடைய முக்கள் அளவுக்கு என்கிட்ட செல்வங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன். கஞ்சனா இருக்க மாட்டேன், பொய்யனா இருக்க மாட்டேன், செலவழிச்சா போயிருப்ப காசு காலியாயிருப்பேன் என்று கோலத்தனமா இருக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, என்னை விடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த பொருட்களை அந்த மக்கள்கிட்ட பங்கிட்டு கொடுத்தது, தாராளமாக வழங்கியதை, தாராளமாக தான் நான் இருப்பேன், கஞ்சனா இருக்க மாட்டேன் என்று சொன்னதை பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு விருந்தம் போட்டு இருக்க சமுதாயத்தில் நண்பர்கள் இருக்கிறோம், ஏகத்துவாதிகள் தின பேர் செய்யறாங்க, நண்பர்கள் சொல்லிக் கொடுக்குறார்கள். ஒரு மேடையில் சந்திச்சுக்கிறோம், ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் சேர்றதுக்கு போகிறோம், ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறோம், பள்ளிவாசலை பார்க்குறோம், வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்தோம்பல் கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில். அப்படி நடந்துச்சே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுக்கு பல பேரை விருந்தாளியை கூட்டு போயிருக்கிறாங்களே, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் தேடி போயிருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு உரிமை எடுக்கக்கூடியவர்களாக அப்படிலாம் இன்னைக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களா? விருந்தோம்பல் இல்லை. இத்தனை பேர் சிரமப்படுவார்கள். வெளிநாட்டில் நண்பர்கள் இருப்பார்கள், சிரமப்படுறது தெரியும், வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு வந்து அல்ல சம்பளம் பத்தாது, நம்ம கஷ்டப்படுறான், நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிப்புக்கு வேணும், அவனுக்கு மருத்துவ செலவுக்கு வேணும் என்றெல்லாம் தெரிந்தும் கூட கண்டு காணாமல் இருக்கிறார்களே தவிர, நண்பர்கள்னு தாராளமாக செலவு பண்ணணும். பள்ளிவாசல் கொடுக்குறது, மரசா கொடுக்குறது, அதெல்லாம் தேவை, கண்டிப்பாக செலவழிக்கணும். அதே நேரத்தில் நம்ம கூட படித்தவன், நம்ம கூட ஓதுனவன், நம்ம கூட வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், நம்முடைய நண்பர்களாக இருக்கிறவர்கள் வந்து சிரமப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த முன்மாதிரியும் பார்க்கணும். அதே மாதிரி நண்பன்டா யாரு, முக்கியமான பிரச்சனை நேரத்தில் விட்டுட்டு ஓடக்கூடாது. நண்பர்கள்டா யாரு, எல்லா நேரத்துலையும் கூட இருக்கணும். புகழ் பேர், ஒருத்தன் காசு பணம் இருக்கும்போது தான் கூட இருப்பேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கீழே தெரு கொண்டான்னு சொன்னால் விட்டுட்டு ஓடிடுவேன், இவனுக்கு பேர் நண்பன் கிடையாது.
ஒரு ஆள்கிட்ட புகழை வாங்கிக்கிடுவேன், காசை வாங்கிக்கிடுவேன், அவர்கிட்ட நான் பதவியை வாங்கிக்கிடுவேன். ஆனால் அவர் ஒரு புகழை இழந்து விட்டால் என்ன செய்ய மாட்டேன், அவர் கூட இருக்க மாட்டேன்னு ஓடுறாங்க பாருங்க. அவர்களுக்கு பேர் நண்பர் கிடையாது. நண்பர்னா உயிர் காக்கணும். உயிருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட கூட நிற்கிறவனு பேர் தான் நண்பன். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க இந்த ஒரு குகையில் போய் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் அவர்களும் குகையில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. எப்போ தஞ்சம் அடைகிறாங்க? ஹிஜ்ரத் பண்ணி அவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க. சகாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரை அனுப்பிவிட்டு மதீனாவுக்கு அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு அபூபக்கர் என்ற தன்னுடைய தோழரை மட்டும் அழைத்து கொண்டு செய்கிறாங்க. போய் ஒரு குகையில் போய் 3 நாளாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிரிகள் தேடிட்டு வர்றான். குகையினுடைய வாசலில் நிற்கிறான். அவங்களுடைய கால் விரல்கள்லாம் அபூபக்கர்ல அவங்க தெரியுது. அபூபக்கர்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்களுடைய கால் விரல்கள்லாம் தெரியுது, கொஞ்சம் குடிஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர் அபூபக்கர்ல சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கரே கவலைப்படாத, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான். நம்ம 2 பேரும் நினைச்சுக்கிட்டியா, 3வது ஆள் அல்லாஹ் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாருன்னு. அல்லாஹ் தோழருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். தோழர்னா இவங்க தான் தோழர். அந்த மாதிரி உயிருக்கு பிரச்சனை ஏற்படுற நேரத்தில் விட்டுட்டு ஓடிடல. இந்த இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், இவங்களை பிடிக்கின்ற அவர் ஓடல, இவரை வச்சுக்கிறங்க என்னைய விடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஓடல. 2 பேர் உற்ற நண்பர்கள், உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப உயிருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட அவரை விட்டு நான் போக மாட்டேன் என்று ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இவன் தான் உண்மையான நண்பன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதையும் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழக்கூடிய காலத்துல எந்த மனிதரை அவங்களோட பழகி அவங்க பார்த்த எந்த மனிதருக்கான திடீர்னு பள்ளிவாசல் வரக்கானா அப்படின்னா அவங்கள தேடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் செய்கிறாங்க, சாத் இப்னு உபாதா என்ற ஒரு நபித்தோழரை பற்றி விசாரிக்கிறாங்க. ஒரு மதீனாவை சேர்ந்த ஒரு தோழர், அவர் பக்கத்து வீட்டில் உள்ள ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னப்பா சாத் இப்னு உபாதா, என்னுடைய சகோதரன் சாத் இப்னு உபாதா எப்படி இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, என் கூட யார் வர்றீங்க வாங்கன்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் யாரும் செருப்பணியலை, எங்கள்கிட்ட யார்ட்டையும் மேல் சட்டை இல்லை, நாங்கள் நெஞ்சம் இருந்தாப்புல அப்படி போயிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சாங்க, போய் அவரை போய் நெஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு வந்தோம் என்று அறிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன நம்ம ஹதீஸ்களை பார்க்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவரை பற்றி விசாரித்து விட்டு போய் பார்த்தாங்களே இல்லையா? அப்போ எத்தனை பேர் நம்ம நண்பர்களாக பழகுறோம், நம்ம நண்பன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், நமக்கு தெரிஞ்சால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டால் அவர் போய் சந்திப்போம், ஆறுதல் சொல்லுவோம், ஏதாவது பழங்களை வாங்கிட்டு போவோம், இல்லை அவருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று அந்த தேவையை நிவர்த்தி பண்ணுவோம். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டான்னு வைங்க, அன்றாட காட்சியாக இருக்கிறாரு, திடீர்னு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாருன்னா 4 நாள் வியாபாரம் போயிடும், வேலையும் போயிடும், அவர் எக்ஸ்ட்ரா செலவும் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ சாப்பாடுக்கு அவர் என்ன பண்ணுவார், இந்த குடும்பம் என்ன பண்ணு, இந்த நோய் நொடிகள் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் விளங்கி நம்மகிட்ட வசதி இருக்குமானா என்ன செய்யணும், அவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கொடுத்து பழகணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பண்பாட நோய் ஏற்பட்டால் அவங்கள போய் விசாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நண்பராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ நபித்தோழரை பார்த்தாலும் ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர் சொல்கிறாங்க, மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம் தூ வலராணி இல்லா லைக்க, இஸ்லாத்தை நான் ஏற்ற காலத்திலிருந்து என்னை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்காமல் இருக்க மாட்டார்கள். எப்போவும் ஒரு புன்சிரிப்பு, எப்போவும் ஒரு புன்னகை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கும். அப்போ இந்த புன்னகை நம்மகிட்ட இருக்குதா? நண்பர்கள்னா கடுகடுன்னு இருக்கக்கூடாது, நண்பர்கள்ட்ட ஒரு தேவைக்கு பழகக்கூடாது, நண்பர்கள்ட்ட எந்த நேரமும் என்ன செய்யணும், அவர்கள்ட்ட ஒரு சிரித்த முகத்தோடு பழக வேண்டும் என்பதை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். அது மாதிரி நம்முடைய நண்பனுடைய சூழ்நிலை என்னென்னு புரிஞ்சு நடக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எதை தப்பாக நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியுதோ உடனே விளக்கம் கொடுத்துரும். நம்ம ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிக்கணும், அவர் எடுக்கணும்னு என்ன செய்யணும், வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக ஆன பிறகு இந்த மாதிரி ஃபோன் அடிச்சிங்களா, ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன் என்று ஒழுங்கான பதில் சொல்லணும். அவர் தான் உண்மையான நண்பர். அவன் தேவைன்னு அடிக்கணும், இன்னொரு அடிக்கட்டும் இப்படின்னு உட்காந்துருக்கூடாது. நமக்கு தெரியும், நினைவுக்கு வரும், அது நம்ம நினைவுக்கு பேசாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாருங்க, ஒருத்தர் ஒரு கழுதையை கொண்டு வந்து செய்கிறார், அன்பளிப்பாக கொடுக்குறாரு, வாகனமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனமாக ஒரு நாட்டு கழுதையை கொண்டு வந்து அன்பளிப்பாக தர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் வேணான்னு திருப்பி அனுப்புகிறாங்க. அவர் முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, தப்பாக நினைக்காத, நான் இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறேன், இஹ்ராம் அணிஞ்சிருக்கும் போது எப்படி அதை வாங்கி சாப்பிட முடியாது, அதை வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அதை இஹ்ராமில் இருக்கும்போது அன்பளிப்பு பெறமாட்டேன் என்று அவருக்கு உணர்த்துகிறார்கள். அவங்க தொழுவிட்டு இருக்கிறாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாஹ்ல வர்றாங்க, பதில் சலாம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, தொழுவிட்டு அந்த பக்கமாக அவங்களுடைய முகம் திரும்பி இருக்கிறது. இவர் போயிடுறாரு, போனவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, தொழுவிட்டு இருந்தப்பா இப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்ட்டா, ஒரு நண்பர்னா என்ன செய்யணும், அவர் நம்ம அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டே போவோம், நம்ம கவனம் வேற எங்கேயும் இருக்கு, அவரை பார்த்துருக்க மாட்டோம். அவர் நினைப்பாரு நம்மளை பார்த்துக்கிட்டே கூட போனார், உடனே ஃபோன் அடிப்பார், நான் உங்களை நீங்கள் என்னை பார்த்து கண்டுக்காமல் போனீங்களே
அப்படியா, தெரியாம நான் கவனிக்கலை, இப்படி நான் செய்யணும், மதித்து பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இதை பார்க்குறோம். சக நண்பர்கள் மேலே அக்கறை காட்டக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரையும் அவனுடைய பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ நேசிக்கலை. சாதாரண பிலால் ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மாதிரி உயர்ந்த குலத்தவர்களை நேசித்தார்கள். இப்போ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நட்புண்டால தானே, நட்புண்டால யார் வேணாலும் நண்பராக இருக்கலாம். முஸ்லீம் நண்பராக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர் நண்பராக இருக்கலாம், யார் வேணாலும் சாதாரண ஒரு மனித நண்பராக இருக்கலாம், பணக்கார நண்பராக இருக்கலாம். அந்த நட்பை மதிக்க கற்றுக்கொள்ளணும். நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி நட்போடு இருக்கக்கூடிய மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் நண்பர்களாக நம்மை ஆக்கி அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.